சபரிமலை ஐயப்பன் அவதாரமானதும் ஒரு பங்குனி உத்திரம். அர்ஜுனன் பிறந்தது, வள்ளி அவதாரம் செய்ததும் இந்த நன்னாளில்தான். ரதி தேவியின் வேண்டுதலை ஏற்று திருலோக்கியில் மன்மதனை உயிர்ப்பித்ததும் பங்குனி உத்திரத்தில்தான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மணக்கோலத்தில் பரமன் காட்சி தந்ததும் இந்த நன்னாளில்தான். கலைமகள் பிரம்மாவின் நாவில் அமர்ந்ததும், மகாலட்சுமி பூமியில் அவதரித்தது, ராமர் சீதை திருமணம் நடந்தேறியது ஒரு பங்குனி உத்திர நன்னாள். திருக்கழுக்குன்றம் அஷ்டகந்தக திரிபுர சுந்தரி அம்மனுக்கு மற்ற நாட்களில் பாதத்திற்கு மட்டும் அபிஷேகம் நடைபெறும். ஆண்டுக்கு 3 நாட்கள் மட்டுமே முழு அபிஷேகம், அதாவது உச்சி முதல் பாதம் வரை அபிஷேகம் நடைபெறும். அவற்றுள் முக்கியமான நாள் இந்த பங்குனி உத்திர நாள். சந்திர பரிகார தலமான நவகிரக கோயிலில் உண்டான திங்களூர் கோவிலில் ஆண்டுதோறும் இந்த பங்குனி உத்திர நாளில் காலையில் 6 மணிக்கு சூரிய கதிர்களும் மறுநாள் மாலை 6 மணிக்கு சந்திரனின் ஒளியும் சிவலிங்கத்தின் மீது விழுவது அபூர்வமான தரிசனம். இதை தரிசித்தால் எல்லா வளமும்